பாலாபிஷேகம் செய்தது மாதிரி ஒரு ஒரு ஊர்லையும் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் வித்தியாசமான முறையில் தான் போயிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில் ஒட்டகத்தில் தான் வந்து லீடர் படத்திற்கு சிறப்பித்தோம். அதே மாதிரி திருநெல்வேலியில் குதிரை வண்டி, அந்த வண்டியில் வந்து ரசிகர்களோட படம் பார்த்து சிறப்பித்தோம். இப்படி ஒரு ஒரு மாவட்டத்திற்குமே சிறப்பு சேர்க்கும் விதமாக, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திற்குமே கூல் சுரேஷ் வந்து எப்பவுமே ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் தான் வருவான்னு தெரியும். அதனால ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கோம். அப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மாநில தலைவர் முத்துத்துறை அவர்களுக்கு அதே மாதிரி நான் சினிமாக்காரன், அதனால சினிமா சோறு சாப்பிட்றாரு, எனக்கு உடம்புல அந்த உணர்வு இருக்கு. அதனால சொல்றேன், ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவங்கள, அந்த கயவர்களை கண்டிப்பாக கடுமையாக தண்டிக்க வேணும். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் நீங்க அடுத்த படம் மறுபடியும் நடிக்க வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஜனநாயகன் சொல்லவில்லை. நான் சொல்லுவது ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமா வெளியில விட்டதுனால அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை ஈடுகட்டும் விதமாக விஜய் அவர்கள் மறுபடியும் இந்த ஜனநாயகன் 2 அப்படின்ற ஒரு படத்தை அவர் மறுபடியும் நடிப்பாரு. விஜய் சார், நீங்க நடிக்க வந்துருவீங்க. அரசியல் நான் அதை சொல்ல வரல. ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ விஜய் நடிக்க கூப்பிடுறாங்களா, அரசியல்ல தோத்துருவாரா, ஐயோ அப்படின்வாங்க. நான் சொல்லுவது, விஜய் சார், நீங்க அரசியலையும் தாண்டி நான் உங்கள் மீது ஒரு நட்போட என்னுடைய அண்ணன் என்ற பாசத்தோட இருக்கிறனால அதனால நீங்க மறுபடியும் நடிக்க வரணும். வருவீங்க. விஜய் நடிக்க வருவாரு. ஓகே. அதே மாதிரி இப்போ மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றத நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. நான் காலையில் கூட அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவரால் பேச முடியல. பிரச்சாரத்துக்கு போனாலும் அவரால் பேச முடியல. எனக்கு என்னவோ அவரோட பிரச்சாரத்தை தடுப்பதற்காக எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு தீய வேலைகள் ஏதோ செய்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சதி வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு இலையில வச்சு அது சிக்கன் பக்கோடாவா இல்ல மீனா இல்ல பஜ்ஜியா சுண்டலான்னு தெரியல. ஆனால் அந்த சிக்கன் பக்கோடால ஏதோ ஒரு விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மன்சூர் அலிகான் அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அவர் போற இடத்துல எதனால சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அதனால அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம். தயவு செய்து அவரோட உயிருக்கு நான் விஜய் சாருக்கு நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்றேன். நல்லது செய்யலாம், எப்படி வேணா செய்யலாங்க. சூர்யா செய்யலையா? எவ்வளவு பேர் செய்யறாங்க? செய்யலையா? கேபிஐ பாலா செய்யலையா? இப்படி எவ்வளவு பேரு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு உதவிகள் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் வாரம் குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு மேல அன்னதானம் கொடுத்துட்டு வராரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. லெஜண்ட் அவர்கள் அவரு விளம்பரத்தை எதிர்பார்க்கிறவர்கள். நடிகர்கள் அரசியலுக்கு வந்துதான் நீங்க மக்களுக்கு உதவி செய்யணும்னு எந்த தலையெழுத்து இல்லை. படம் பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, ஏன்னா லீடர் மேலே, லெஜண்ட் மேலே நான் ஒரு பாசம் உள்ளவன். அந்த பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்க பிரதர்சனம் செய்தேன். அதற்கு காரணம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மதுரை மீனாட்சி அம்மன்கிட்ட வேண்டியிருந்தேன், அம்மா லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்படி வெற்றி அடைந்தால் உன்னுடைய சன்னிதானத்திற்கு நான் அங்க பிரதர்சனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அந்த நேர்த்திக்கடனை தீர்க்கும் விதமாக வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பான இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கப்பிரதேசனம் செய்து அம்மனோட வழிபாடோடு கலந்துக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மதுரை கோபுரம் சினிமாஸில் ரசிகர்களோட படம் பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து அந்த ஈரத்துணியோட கையில் பால் குடம் எடுத்து நடந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து கோபுரம் சினிமாஸில் லீடர் லெஜண்டோட பேனருக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பூ அபிஷேகம் அது செய்து மக்களுக்கு அன்னதானம், மோர், ரசனா, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்து மக்களை குளிர்ச்சிப்படுத்தியிருக்கோம். அதனால இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே மதுரைனால மதுரை பல பழக்குது, மதுரை பல பழக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மதுரை எப்பவுமே பல 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 பலம் தான் இருக்கும். குழு 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 குழுன்னு தான் இருக்கும். கூல் சுரேஷ் வேணா இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் மதுரை மக்கள் எப்பவுமே கூலாக இருக்கிறவங்க தான். பாசத்துக்கு என்றைக்குமே பஞ்சமே வைக்காதவங்க. நான் நடந்து வரப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, கூலிங்ஸ் கொடுக்குறாங்க, கையை பிடிச்சிருக்கிறாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பாசமாக உள்ளவங்க. இந்த பாசத்தை நேசத்தை என் கண்ணால் பார்த்தா மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு நான் மெட்ராஸ்காரன் நினச்சிட்டு இருப்பாங்க. நானும் மதுரை மண் சார்ந்தவன் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் நடிக்கிற படத்தை